மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய தரப்புக்கு இடையிலான போர் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா நேற்றைய தினத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. அதற்கு பிறகு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. எனவே இந்த இருதரப்புக்கும் இடையிலான போர் 6 வாரங்கள் நீடித்தது. இதன் காரணமாக பல்வேறு சவால்கள் ஏற்பட்டன. இந்த போரை அடுத்து ஆர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் காரணமாக அதன் வழியான கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இப்படியான நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க தொடங்கியது, எரிவாயு விலை அதிகரிக்க தொடங்கியது. இப்படி மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் இந்த போரால் மிகப்பெரிய சவாலை சந்திக்க தொடங்கின. இருதரப்புக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இப்படியான நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய சூழலில்தான் நேற்றைய தினத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தெற்கு ஈரான் பண்டர் அப்பாஸ் நகர் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏவுகணை தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் தமது வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த ட்ரோன் ஒன்றை தாக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை சற்று முன்னேற்றகரமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலை அடுத்து பதில் தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்துமாக இருந்தால் இந்த சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே இந்த யுத்தம் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பை உலக நாடுகள் சந்தித்திருக்கின்றன. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் தமது நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றன. அந்த நிபந்தனைகளில் முக்கியமான நிபந்தனைகளை நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்க தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனை, அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் கைவிட வேண்டும். அதே போன்று செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும். இப்படி முக்கியமான சில நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. அதே போன்று ஈரான் தரப்பிலும் முக்கியமான சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே இதுவரை காலமும், அதாவது 6 வார கால பகுதியில் இந்த போர் காரணமாக ஈரான் சந்தித்திருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஈரான் துறைமுகத்தை முடக்கும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஆர்முஸ் ஜலசந்தி தமது கட்டுப்பாட்டில் இருப்பதை அங்கீகரிக்க வேண்டும். அதே போன்று மத்திய கிழக்கில் ஈரானுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட வேண்டும். இப்படியான முக்கிய சில நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. இப்படியான இருதரப்பு நிபந்தனைகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில்தான் நேற்றைய தினத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலால் மீண்டும் போர் வெடிக்குமா அல்லது சமாதானம் ஏற்படுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய சவாலை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் உலக நாடுகள் பாரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் போர் வெடிக்குமா அல்லது சமாதானம் சாத்தியப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.